டால்மியா டிஎஸ்பி எவ்ரி ஹோம் ஹாப்பி ஆஃபர். அட்டகாசமான பைக், மேலும் ஒவ்வொரு முறையும் நிச்சய பரிசை வெல்லும் வாய்ப்பு. என் சொந்த ஜாமீன்ல கேக்குறேன், சுபாவை வெளியே விட முடியுமா முடியாதா? இல்ல சார், நான் கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுறேன், நீங்க அங்கேயே பாத்துக்கோங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், சிக்னல் கிடைக்கல? சுபாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நவீன், சொல்லுங்க சார். சுபாங்கிற பொண்ணு மேல பணம் திருடிட்டான்னு போய் கேஸ் போட்டிருக்காங்க. நான் உனக்கு டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றேன். நீ இமிடியேட்டா ஜாமீனுக்கு அப்ளை பண்ண, புரியுதா? ஓகே சார். நான் கோர்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். பாய். ஓகே சார். சுபா, அழாதீங்க அழாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை நான் வெளியில கூட்டிட்டு வரேன். சார், இங்க இருந்து நடிச்சே கொன்னுடுவாங்க சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அழாதீங்க, தைரியமா இருங்க. ரோஜா, வா போலாம். இல்ல இல்ல, இது என் கௌரவ பிரச்சனை. அர்ஜுன ஜாமீன் வாங்க விட மாட்டேன். வானு போலாம். நவீன், சொல்லுங்க சார். நாங்க கோர்ட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்றோம். 2 மினிட்ஸ்ல வந்துறேன் சார். சரி, சீக்கிரம் வா. ஓகே சார். ஓகே, நாங்க வெயிட் பண்றோம். நீ வா. சார், நாம சுபாக்கு ஜாமீன் வாங்க வந்திருக்கோம். இவங்க எதுக்கு சார் வந்திருக்காங்க? வேற எதுக்கு வந்திருப்பாங்க? ஜாமீன் வாங்க விடாம தடுக்க முடியுமான்னு பார்க்க வந்திருப்பாங்க. இந்த அணுவுக்கு திமிர பாருங்க சார். பூனா போகுதுன்னு மதிச்சு வீட்டுல தங்கிக்கோன்னு சொல்லி 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள புத்திய காட்டிட்டா பாத்தீங்களா? அவ புத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, அவளை கண்டுக்காத விடு. ஆளும் மண்டையும். சார், குட் மார்னிங் சார். என்னாச்சு? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் சார். ஜட்ஜி இன்னும் வரல, வந்தவன சைன் வாங்கிட்டு கிளம்பிடலாம் சார். சார், ஜட்ஜ் இன்னும் வரலையா சார்? அவர் வரும்போது ஏதாவது கலாட்டா பண்ணீங்கன்னா ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணிடலாம் சார். அர்ஜுன் ஜாமீன் வாங்குறத தடுக்க வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அருமையான ஐடியா கொடுத்த. ஜட்ஜி வரட்டும், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னென்ன வினி, இதுல டீடைல் தப்பா ஃபில் பண்ணிருக்க. கரெக்ட் பண்ணு. நீ வா. சார், போங்க சார். இப்போ போனீங்கன்னா தான் சரியா இருக்கும். சரி, போங்க சார். என்ன ஹீரோ அர்ஜுன்? என்ன அர்ஜுன், ஜட்ஜி இன்னும் கோர்ட்டுக்கே வரல போல இருக்க. ஜாமீனுக்கு என்ன பண்ண போறீங்க? ஜேஎஸ், அது என்னோட பிரச்சனை. அவ ஏதாவது உங்ககிட்ட சொல்லி கொடுத்து அனுப்புனாலா என்ன? அவ என்னுடைய ஜூனியர் அர்ஜுன். என்கிட்ட தான் அவ கத்துக்கிட்டு இருக்கா. அவ சொல்லி கொடுத்து நான் கத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. காதுல கிசு கிசுன்னு பயங்கரமா ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா? அதுவாமா, நீ ஏதோ பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டியா, அத சொல்லிக்கிட்டு இருந்தா.
அர்ஜுன் ரோஜா எனக்கு தெய்வம் மாதிரி, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க சார்னு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ம் நம்பிட்டோம். அப்போ அவ சொன்னாங்கிறதுனாலதான் இப்ப எதுவுமே பண்ணாம இருக்கீங்களா ஜேஎஸ் சார்? ஆஃப் கோர்ஸ். நான் ரொம்ப மோசமானவமா. உன் புருஷன்கிட்ட கேட்டு பாரு. ஆபத்துன்னு தெரிஞ்சே உங்களோட மோதுறாருன்னா அப்போ என் புருஷன் எவ்வளவு ஆபத்தானவரா இருக்கணும். ஆமா 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 ஆமா, பயங்கரமானவர் தான். நானே பல முறை பார்த்து பயந்து இருக்கேன் இல்லையா அர்ஜுன்? ஜெயஸ், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா. நீங்க உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப நல்லாவே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்க போல. என்ன பண்றது? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பேசுற மாட்டை பேசி தான் கறக்கணும். அப்ப என்ன மாடுன்னு சொல்றீங்களா? ம், நான் உதாரணம் சொன்னேன், உங்களை மாடுன்னு சொல்லல. பக்கத்துல பொண்டாட்டி இருக்கும்போது அவ பெருமையா நினைக்கணும்னு இப்படி பேசுறது சகஜம்தான். அவர் பெருமை எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் எனக்காக எதுவும் பேசணும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. பொண்டாட்டியா நடிக்க வந்ததுக்கே உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உண்மையிலேயே பொண்டாட்டியா வந்திருந்தா ஓவரா பேசிட்டே போறீங்க. சார், சார். ஐயோ, சார், எல்லாரும் விலகுங்க விலகுங்க. ஐயா வாங்க ஐயா. என்ன காப்பாத்துங்க சார். சார், பொண்டாட்டியோட கோர்ட் வாசல்ல நிக்கிறாரு. என்னம்மா பிரச்சனை? நல்லா இருக்கேன்னு தான் சார் கேட்டேன். என் பொண்டாட்டியை எப்படியா விசாரிக்கலான்னு என்ன கொல்ல வந்துட்டாரு சார். காப்பாத்துங்க சார். இல்ல சார், அவர் பொய் சொல்றாரு. அவர் என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினார் சார். ஸ்டாப் இட் அர்ஜுன். இது கோர்ட் ஏரியா. அவர் என்ன பேசியிருந்தாலும் நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். உங்க ரவுடிசத்தை காட்டக்கூடாது. அவர் ஒரு சீனியர் கவர்மெண்ட் லாயர். அவர் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? இல்ல சார், அது வந்து என் வைஃப். நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டியதில்லை அர்ஜுன். நீங்க அவர் அடிச்சதை என் கண்ணால பார்த்தேன். சார், அவருக்கு இருக்கிற ஒரே போட்டி வக்கீல் நான் மட்டும்தான் சார். என்னையும் காலி பண்ணிட்டா அவருக்கு போட்டி இல்லாம போயிடும்ல. அதுக்கு தான் சார் கோர்ட் வாசல்லே வச்சு என்ன கொல்ல பாக்குறாரு சார். சார், அநியாயமா பொய் சொல்றாரு சார். அர்ஜுன் சார் மேல தப்பில்ல. அவர் நீங்க எதுவும் பேச வேண்டாம். அர்ஜுன், உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருந்தது. நீங்க பெரிய ஆளா வருவீங்க, நீதித்துறைக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே சட்டத்தை மதிக்கலையே. நீங்க ஒரு சாதாரண மனுஷ மாதிரி இல்ல நடந்துக்கிறீங்க. கோபத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியலையா? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க அர்ஜுன். உங்களை மட்டும் ஏமாத்தல சார். நல்லவன் வேஷம் போட்டு இந்த ஊர் உலகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு சார். அர்ஜுன், ஐயோ சார், நிறுத்துங்க. ஏன் முன்னாடி அவரை மிரட்டுறீங்க? சார், அவர் என் வைஃப் ரொம்ப நீங்க எதுவும் பேச வேணாம். இன்னில இருந்து ஒரு வாரம் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன். இனி நீங்க யாருக்காகவும் எந்த கேஸ்லயும் ஆஜராக கூடாது. நாட் ஈவன் ப்ரோஃபார்மா கேஸ்ல கூட. நான் இப்பவே பார் கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சார், அவசரப்படாதீங்க சார். சுபானு ஒரு பாவப்பட்ட பொண்ணு மேல திருட்டு பழி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஜாமீன் வாங்கதா சார் இங்க வந்திருக்கோம். வந்த இடத்துல அவரா வந்து பேச்சு கொடுத்து தேவையில்லாம சண்டை போடுறாரு சார். அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா கோர்ட்ல மட்டும் வாதாட வேணாம்னு சொல்லாதீங்க சார். ப்ளீஸ் சார். அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடும் சார். ப்ளீஸ் சார். இதுல நீங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுமா. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றிங்க சார். இதான் ஜேஎஸ். இந்த கேஸ்ல நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நான் பாக்குறேன்.
அனு பின்னிட்ட ஒரு சின்ன ஐடியா கொடுத்து தப்பு நீ கொடுத்தது சின்ன ஐடியாவா என்ன? ஏன் எதிரி அர்ஜுன கோர்ட்டு பக்கம் வரவிடாம பண்ண ஐடியாவாச்சே, அது எப்படி சின்ன ஐடியாவா இருக்க முடியும்? லாயர்லயே நான் தான் பெரிய கிரிமினல் லாயர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னையே மிஞ்சிட்ட. ஜட்ஜ் வர நேரம் பார்த்து அர்ஜுன் மேல கைய வைக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுங்க சார்னு கொளுத்தி போட்ட பாரு, பிரமாதம். ஜட்ஜி 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணதும் அவன் மூஞ்சி போன போக்க பார்க்க சகிக்கல. அவ்வளோ கேவலமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. என்னாலேயே பார்க்க சகிக்க முடியலன்னா பாத்துக்க. அந்த சந்தோஷத்துல இருந்து நான் இன்னும் வெளியவே வரல. சார் இனிமேலாவது வேலைக்கு வராத அப்படியே போயிடுன்னு சொல்லாதீங்க என் சார். வாயில இருந்து இனிமே அப்படி ஒரு வார்த்தை வந்தா ஏண்டான்னு சட்டையை பிடிச்சு கேளு. கேட்க மாட்டேன் சார். உங்களை நான் என் குருவா மட்டும் இல்ல, என் அப்பாவும் தான் பாக்குறேன். என்ன சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, 20 வருஷமா நான் மறந்து போன விஷயம், என் வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு விஷயம் நீ அப்பான்னு சொன்னதும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போச்சு. உனக்கு அப்படி வரணும்னு தானே அந்த மாதிரி ஒரு பிட்டையே போட்டேன். சாரி அனு. எதுக்கு சார் சாரி? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துகிட்டேன். சார் உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். நான் நேரம் காலம் தெரியாம வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன் சார். இந்த வயசுல என்ன ஒரு பக்குவம், என்னையே நான் உங்ககிட்ட பாக்குற மாதிரி இருக்குமா? பாக்குறதோட நிறுத்திடாத ஜெயஸ். அப்படியே பெரிய பொண்ணா தத்து எடுத்துக்கோ. அதோட ஓடி வந்து உன் வீட்லயே செட்டில் ஆயிடுவேன். என்னம்மா யோசிக்கிற? இல்ல சார், உங்களே என் மூலமா பாக்குறேன்னு சொன்னீங்களே சார், அந்த சந்தோஷத்தை அப்படியே அனுபவிச்சேன் சார். அது சரிம்மா, அர்ஜுன் என் தொழில் எதிரி. அவன் தொழில தலை தூக்க விடாம அடிச்சு நொறுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவனை அழிக்கணும்னு இப்படி வெறித்தனமா இருக்கியே, ஏன்? அவனுக்கும் உனக்கும் அப்படி என்னமா பாக்க? அத ஒரு வரியில சொல்லிட முடியாது சார். 2 வருஷமா நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற சித்திரவதை அது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில வாழ வழி கிடைக்கும். ஆனா அர்ஜுன் என்ன எந்த வகையிலயும் வாழ விடல சார். எல்லாருக்கும் அந்தந்த வயசுல நடக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் எனக்கு அவர் நடக்க விடல சார். எனக்கும் மனசு இருக்கு சார், ஆசைகள் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், புள்ள புருஷன் குடும்பம்னு சந்தோஷமா வாழணும்னு கனவுகள் இருக்கு சார். ஆனா இது எதையுமே அவன் ஒருத்த நடக்க விடாம பண்ணிட்டான். அதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு கூட தெரியல. அந்த வெறி தான் சார் என் ரத்தம் சத நரம்புன்னு எல்லாத்துலயும் ஊறி கிடக்க. அத தனி ஆளா என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன். வந்துட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். இனி அவன் ஏன் எதிரி மட்டுமில்ல, நம்ம 2 பேருக்குமான பொது எதிரி. நாம 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு முடிவு கட்டுவோம். இந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாயரா கோர்ட்டுக்கு வரும். நம்ம வர முதல் நாளே அர்ஜுன் கோர்ட் பக்கம் வரவிடாம பண்ணிட்டோம். இந்த சக்சஸ் அப்படியே கண்டினியூ ஆகி இந்தியாவிலே பெஸ்ட் கிரிமினல் லாயருங்கிற பொசிஷனுக்கு வந்துடணும். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. எங்கேயாவது மூலையில உட்கார்ந்து பத்திரம் எழுத வேண்டியதுதான். சரியா சொன்ன. கொஞ்சமாவது சந்தோஷமா யோசிக்க விடுறாளுங்களா? இடியட்ஸ். ஜேஎஸ் எப்ப வருவாருன்னே தெரியலையே. யாருங்க மேடம் ஜேஎஸ்? பாய் ஃப்ரெண்டா? இந்த நிமிஷம் எதுக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்க? நான் கோர்ட்டுக்கு வந்ததெல்லாம் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல மேடம். நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்களே, அதான் பெரிய விஷயம். ஆமா, நீங்க லாயர்னு சொல்லவே இல்ல. இந்த லாயர் கெட்டப்ல கூட செமையா இருக்கீங்க. இவனை மைண்ட் வாய்ஸ்லயும் திட்ட முடியல, கண்டுபிடிச்சிருவானே. நீங்க என்ன தாராளமா திட்டலாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மள திட்டுறது மியூசிக் மாதிரிங்க. நீங்க வாய் விட்டே திட்டுங்க. ஷோ படுத்துறானே. ஓகேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல வாதாட போறீங்க. என்னோட வாழ்த்துக்கள்.
ஓப்பனிங்லே மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன்ல. கையை கொடுங்க கொடுங்க, கையை கொடுங்கங்க. வாழ்த்துக்கள். ச்சே. ஓகேங்க, நம்ம ஃபேமிலி வந்துருச்சுன்னா பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. சாண்டி, நீ முன்னாடியே வந்துட்டியா? முன்னாடியா? கோர்ட்டை ஓபன் பண்ணி கூட்டி பெருக்கி வச்சதே நான் தாங்க. இது அர்ஜுன் சார் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. இந்தாங்க. என்ன எல்லாம் இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். சுபா வரட்டும், அப்புறம் போலாம். அர்ஜுன் சார் டீடைல்ஸ் கேட்டிருந்தாரு. எல்லாம் கலெக்ட் பண்ணி உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் சார் இல்லாம நம்ம கோர்ட்ல இருக்க போறோம். அத நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம். எல்லாமே இவளாலதான். இவளை போய் மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்களே. ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல, நான் போய் கொன்றவா? அஸ்வின், கொஞ்சம் பேசாம இரு. இங்கே நில்லு. இத பாரு, ஆண்டவன் நமக்கு துணையா இருக்கா. நம்ம குடும்பசாமி நம்மள கை விடாது. அஸ்வின், கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி இருந்தாலும் கோர்ட்டு முடிஞ்சது வீட்டுக்கு தானே வருவா. அங்க வச்சுக்கிறேன் இவளுக்கு கச்சேரி. ரோஜா. சார், என்னங்க சார் ஃபைல்? குட் மார்னிங் அனு. என்ன அனு, அர்ஜுனோட மொத்த ஃபேமிலியும் என்னமோ கோயில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி நிக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல சார், அர்ஜுனை கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டோம்ல, அந்த வயித்தறிச்சல்ல நிக்குதுங்க. வயிறஞ்சு நிக்கிறாங்கல்ல. வா, கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி இன்னும் ஏரியா வைப்போம். வா. வரணும் வரணும், எல்லாரும் வரணும். நியாயமா அர்ஜுன்னு எல்லாரையும் வரவேற்றிருக்கணும். என்ன பண்றது, விதி அவரை கோர்ட்டு பக்கமே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுச்சே. ஆமா, அர்ஜுன் கோர்ட்டுக்கு வராதப்போ உங்களுக்கெல்லாம் கோர்ட்ல என்ன வேலை? ஓ, ஜெயிலுக்கு போற சுபாவை வழி அனுப்ப வந்திருக்கீங்க. மிஸ்டர் ஜேஎஸ், அர்ஜுன் சாரை கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டோன்னு ஆணவத்துல அலையாதீங்க. அதர்மம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. இது கலிகாலம் கண்ணே, அதர்மம் மட்டும்தான் ஜெயிக்கும். முதல்ல ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும். தர்மம் அதை போட்டு மிதிக்கும் போது அது இருக்கிற இடமே தெரியாம போயிடும். தர்மத்துக்கு அவ்வளவு சக்தி இருந்தா அர்ஜுன வந்து வாதாட சொல்லுங்களேன். தர்மத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். தர்மத்தோட சக்தி என்னன்னு நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும். ஓ, அந்த நம்பிக்கை வேற இருக்கா? கோர்ட்ல எனக்கு எதிரா வாதாட போறது யாரு? நவீனா பூஜாவா? நவீன் பூஜா என்ன எடுத்து ஜெயிச்சிருவீங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா ஜேஎஸ்? கட்டுத்தறிய கவி பாடும்போது அர்ஜுன் சார் நிழல்ல இருக்கிற எங்களுக்கு வாதாட தெரியாதா? எஸ், உங்களை எதிர்த்து வாதாட போறது நாங்க இல்ல, பெரியம்மா சொன்ன மாதிரி தர்மம். அடா 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 அடா, இந்த கொசுத்தல்ல தாங்க முடியலையே. The great JS இந்த கொசுக கூட வாதாடினா மரியாதையாவா இருக்கும்? இருக்காதுல்ல. அதனால உள்ள போய் சும்மா ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. இந்த கேஸ நீயே ஆர்கியூ பண்ணி முடி. கம்பன் யாரு, கட்டுத்தறி யாருன்னு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கட்டும். வாமா கோர்ட்டுக்குள்ள போலாம்.
என் குழந்தைய பாத்துக்கிறேன் சார். ம் சுபா, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னையோட உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லைங்க. அசிங்கப்படுறது, அவமானப்படுறதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம். எனக்காக அர்ஜுன் சார் நீங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுறீங்களே, அதான் என் மனசுக்கு இத கஷ்டமா பாருங்க இருக்கு. சுபா, ஒரு விஷயத்த நாமளே இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அதுல இருக்கிற கஷ்டம் மனசுக்கு தெரியாது. அப்படிதான் இதுவும். எங்களோட ஒரே கவலை உங்களையும் குழந்தையையும் நல்லா வாழ வைக்கணுங்கிறது தான். நீங்க எங்களை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். மா பேசுனது போதும், வாங்க கான்ஸ்டபிள் இவங்கள உள்ள கூட்டு வாங்க. சரிங்க சார். கவலைப்படாதம்மா, குழந்தைய கொடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.